என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் புளிச்சக்கீரை ஊறுகாய் செய்கிறேங்க. கோங்குரா சட்னி அப்படின்னு சொல்லுவாங்க, புளிச்சக்கீரை சட்னின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இதை நான் ஒரு கட்டு வாங்கிட்டேங்க. நல்லா கீரையை ஆஞ்சிட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு இப்படியே ட்ரையாக எடுத்து வச்சுருக்கிறேங்க. இப்போ நம்ம அதுக்கு அடுத்தது இதுக்கு வந்து நம்ம ஒரு பொடி தயாரிக்கணுங்க. இந்த ஊறுகாவுக்கு அது என்னன்னு பார்த்துடலாங்களா? பொடிக்கு தேவையானது ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் பெருங்காயம் ஒரு சின்ன கட்டி வச்சுருக்கிறேங்க. அப்புறம் கொத்தமல்லி ஒரு 2 ஸ்பூன் கொத்தமல்லி, அப்புறம் குண்டு மிளகாய் ஒரு 10 மிளகாய் வச்சுருக்கீங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரொம்ப காரமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் 4 மிளகாய் கூட வச்சுக்கலாம். நான் ஒரு கட்டு கீரைக்கு எனக்கு இதுவே போதும் அப்படின்னு எடுத்துருக்கிறேங்க. இப்போ இதை நம்ம எல்லாமே ட்ரையாக வறுத்துக்கலாங்க. எல்லாம் ஒன்றா போட்டு ட்ரையாக வறுத்துக்கலாங்க. இது நல்லா வாசம் வர வரலும் நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ நம்ம அதை எடுத்து ஆற விட்டுறலாங்க. நம்ம நல்லெண்ணெய் வந்து ஒரு 50 கிராம் ஆகிற அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிக்கிச்சுங்க. அது ஒரு 4 பல்லு பூண்டு மட்டும் போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த கீரையை போட்டுக்கலாம். கீரை வந்து போட்டோடனே சட்டி வழியாக இருக்குதுங்க. வதங்க கொஞ்சமாக போயிடும். நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். நல்லா தண்ணி விட்டு வதங்கும். நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றிடாதீங்க, ஏன்னா தண்ணி ஊற்றினா கெட்டு போயிடும். நம்ம அந்த தலையில் இருக்கிற தண்ணியே நல்லா வதங்க அப்படியே அதே நீர் விட்டு வரும். இந்த அளவு வதங்கினா போதுங்க. நல்லா ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கங்க. திரும்ப இப்போ இதை வந்து நம்ம ஒரு தாளிதம் கொடுத்துடலாங்க. எண்ணெய் நல்லெண்ணெய் தான் ஊற்றணுங்க. ஊற்றிட்டு நான் கடுகு போடல, ஏன்னா கடுகுலாம் போட்டு நம்ம வறுத்துருக்குறோம். அதனால் அந்த அரைச்ச புளிச்சக்கீரையை வந்து அப்படியே போட்டிருக்குறேங்க. நம்ம இது கூட கொஞ்சம் புளித்தண்ணிங்க, ஏன்னா புளிச்சக்கீரையே புளிப்பு தான் இருந்தாலும் புளித்தண்ணி ஊற்றோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு நான் புளி கரைச்சி எடுத்துங்க, அதை மட்டும் ஊற்றிக்கிறேங்க. ஒரு பாதி அளவு நம்ம ஊற்றினா போதும். இது நல்லா கொதித்து நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் முதல்ல கொஞ்சம் ஒரு 50 மில்லியாட்டம் ஊற்றின எண்ணெய்ங்க அந்த கீரையை வதக்கிறதுக்கு. இப்போவும் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுனுங்க. இப்போ நம்ம எண்ணெய் மட்டும் தனியாக பிரிஞ்சு வரட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க எண்ணெயிலேயே. நம்ம ஊற்றின எண்ணெய், புளித்தண்ணி எல்லாம் அப்படியே அந்த புளித்தண்ணியெல்லாம் பச்சை வாசம் போயிடுச்சுங்க. அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வருது பாருங்க சுற்றிலும். இப்போ வந்து நம்ம இந்த பொடியை போட்டுக்கலாங்க. இந்த பொடியை போட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 2-3 நிமிஷம் நம்ம ஆல்ரெடி வறுத்து தான் வச்சுருக்குறோம். இப்போ இதோடு சேர்ந்து நல்லா கலந்து ஒரு 2-3 நிமிஷம் வேகட்டுங்க. அப்புறம் இறக்கிடலாம். என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இது கூட நம்ம புளிப்புனாவே நம்ம கொஞ்சம் இனிப்பு போட்டோம்னா தான் கொஞ்சம் டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும் இல்லைங்களா? அதனால் ஒரே 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறேங்க. அவ்வளோதாங்க. எல்லாம் எண்ணெய் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வருது பாருங்கள், சுற்றிலும் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம நிறுத்திடலாங்க. இது நல்லா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாங்க. ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோடனே நிறைய பண்ண வேண்டாம், குறைவாகவே பண்ணுங்க. அதனால தான் நான் இந்த அளவு மட்டும்தான் நான் பண்ணியிருக்கிறேன். புதுசாக செய்கிறவங்களுக்கு கொஞ்சமாக இந்த அளவு மட்டும் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா இன்னும் அதிகமாக செய்யுங்க. ஒரு கட்டு புளிச்சக்கீரைக்கு எனக்கு இவ்வளோதாங்க ஆச்சு. நம்ம இன்னும் அதிகமாக இன்னும் ஒரு 2-3 கட்டு போட்டு செய்யணுங்க. இது வந்து இந்த மாதிரி ஏர் டைட்டான பாட்டிலில் போட்டு வச்சுட்டிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. நல்லெண்ணெயில் ஊற்றி நீங்கள் செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு எல்லா டேஸ்ட்டும் இதில் கலந்து இருக்குதுங்க. நம்ம வந்து ஹாஸ்டலில் குழந்தைங்க இருந்தாங்க, இல்லை
நம்ம வெளியூரில் போகிறோம், இல்லை வீட்டில் உள்ளவங்களுக்கு நமக்கு சமைச்சு வச்சுட்டு போக முடியாது. இந்த மாதிரி ஊறுகாய் மாதிரி பண்ணி வச்சுட்டு போயிட்டோம்னா இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ் ஆகுங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.